திருத்தூதர் பணிகள் 26ஆம் அதிகாரம். அதற்கு பவுல், குறுகிய காலத்திலாயிருந்தாலும் சரி, நெடுங்காலத்திலாயிருந்தாலும் சரி, நீர் மட்டுமல்ல, இன்று நான் கூறுவதைக் கேட்கிற அனைவரும் என்னைப் போல ஆக வேண்டும். ஆனால் இந்த விலங்குகள் மட்டும் உங்களுக்கு வேண்டாம். இதுவே கடவுளிடம் எனது வேண்டுதல் என்றார். பின்பு அரசரும் ஆளுநரும் பெர்னிக்கியும் அவர்களோடு அமர்ந்திருந்தவர்களும் எழுந்தார்கள். அவர்கள் அங்கிருந்து சென்றபோது, இவர் மரண தண்டனைக்கோ சிறை தண்டனைக்கோ உரிய குற்றம் எதையும் செய்யவில்லையே என ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். அகிரிப்பா பெஸ்துவிடம், இவர் சீசரே தம்மை விசாரிக்க வேண்டும் என்று கேட்டிராவிட்டால் இவரை விடுவித்திருக்கலாம் என்று கூறினார். பவுல் ரோமைக்கு செல்லுதல். நாங்கள் கப்பல் ஏறி இத்தாலியா செல்ல வேண்டுமென தீர்மானித்தவுடன் அவர்கள் பவுலையும் வேறு சில கைதிகளையும் அகுஸ்து படைப்பிரிவை சேர்ந்த யூலியு என்னும் நூற்றுவர் தலைவரிடம் ஒப்படைத்தனர். நாங்கள் அதிராமித்தியா கப்பல் ஒன்றில் ஏறினோம். அது ஆசிய மாநில துறைமுகங்களுக்கு செல்லவிருந்தது. எங்களுடன் தெசலோனிக்காவை சேர்ந்த அரிஸ்தர்க்கு என்னும் மாசிதோனியரும் இருந்தார். மறுநாள் நாங்கள் சீதோன் துறைமுகம் போய்ச் சேர்ந்தோம். யூலியு பவுலை மனிதநேயத்துடன் நடத்தினார். அவர் தம் நண்பர்களிடம் செல்லவும் அவர்கள் அவரை கவனித்து கொள்ளவும் யூலியு அனுமதித்தார். அங்கிருந்து நாங்கள் கப்பலேறி எதிர்காற்று வீசியபடியால் சைப்ரசு தீவின் பாதுகாப்பான பகுதி வழியாக சென்றோம். பின் சிலிசியா, பம்பிலியா பகுதிகளை ஒட்டியுள்ள ஆழ்கடலை கடந்து லீக்கியா நாட்டின் மீரா நகர் வந்து சேர்ந்தோம். நூற்றுவர் தலைவர் அங்கே இத்தாலியா செல்லும் அலெக்சாந்திரியா கப்பல் ஒன்றை கண்டு அதில் எங்கள் எல்லோரையும் ஏற்றினார். பல நாட்கள் நாங்கள் மெதுவாக பயணம் செய்தோம். அரும்பாடுபட்டு கினிதுவுக்கு எதிரே வந்தோம். எதிர்காற்று வீசியபடியால் தொடர்ந்து செல்ல முடியாமல் சல்மோன் முனையை கடந்து கிரேத்து தீவின் பாதுகாப்பான பகுதி வழியாக சென்றோம். பின் அரும்பாடுபட்டு கரை ஓரமாக பயணம் செய்து லெசையா பட்டணத்துக்கு அருகிலுள்ள செந்துறை என்னும் இடம் வந்து சேர்ந்தோம். இவ்வாறு பல நாட்கள் கழிந்தன. நோன்பு நாளும் ஏற்கனவே கடந்துவிட்டது. அதன் பிறகு கப்பலில் பயணம் செய்வது ஆபத்தானது என்று பவுல் ஆலோசனை கூறினார். அவர் அவர்களை பார்த்து, நண்பர்களே, இக்கப்பல் பயணம் கப்பலுக்கும் அதிலுள்ள சரக்குகளுக்கும் மட்டுமல்ல, நம் உயிருக்கும் கூட ஆபத்தானது, பெருங்கேட்டை விளைவிக்க கூடியது என்று கூறினார். ஆனால் நூற்றுவர் தலைவர் பவுல் கூறியதை நம்பாமல் கப்பல் தலைவரும் கப்பலோட்டுநரும் கூறியதையே நம்பினார். அந்த துறைமுகம் குளிர்காலத்தில் தங்க ஏற்றதா இல்லை. ஆகவே பெரும்பான்மையோர் அங்கிருந்து கப்பலேறி எப்படியாவது குளிர்காலத்தை செலவிட பெனிக்சு வந்து சேர்ந்துவிட வேண்டும் என்று விரும்பினர். கிரேத்து தீவின் இத்துறைமுகம் தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி அமைந்துள்ளது. கடலில் பேய் புயல் தென்றல் காற்று வீசிய போது எங்களது நோக்கம் கைகூடியது என எண்ணி நங்கூரத்தை தூக்கிவிட்டு கிரேத்து தீவு கரையோரமாக சென்றோம். சிறிது நேரத்தில் வாடை கொண்டல் என்னும் பேய் காற்று வீசத் தொடங்கியது.